இப்பதான் இந்த சிறை படம் பார்த்துட்டு வந்தேன். அதாவது இந்த விக்ரம் பிரபு நடிச்சு சுரேஷ் ராஜகுமாரி டைரக்டரோட இயக்கத்துல வெளியாயிருக்க சிறைன்ற படம் பார்த்துட்டு வந்தேன். இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு காவல்துறை, அதுக்கப்புறம் சிறைச்சாலை, அப்புறம் அந்த சிறையில சிக்கின ஒரு சூழ்நிலை கைதியோட மனநிலை எல்லாத்தையும் காட்டுறதுதான் இந்த சிறைன்ற படம். இந்த படம் பாத்தீங்கன்னா நம்ம கணக்குக்கு போன வருஷம் 2025 ஒரு 7 நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிருச்சு. எனக்கு இப்பதான் பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு 2026 முதல் படம் தியேட்டர்ல பார்க்குற வாய்ப்பா சிறை தான் அமைஞ்சது. இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு தோணுது என்னன்னா, இந்த வருஷத்தோட தொடக்க ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்றத நிறைய விதத்துல சொல்லலாம். ஃபீல் குட் மூவி அப்படின்னு சிம்பிளா சொல்றதை விட இதுக்கு முன்னாடி நிறைய அந்த போலீஸ் ரிலேட்டடா படங்கள்லாம் வந்திருக்கும். ஆனா ஆக்சுவலா அந்த ஆரம்ப நிலை காவல்துறையில இருக்கிறவங்களோட நிலையெல்லாம் கரெக்டா காட்டியிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரு 50% 60% காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல கிட்டத்தட்ட 90% காமிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஒரு லாங் எஸ்கார்டு போற ஏஆர் போலீஸுக்கும், அதாவது ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ்னு சொல்லுவோம்ல, அதாவது ஆயுதப்படை, அதுல உள்ள ஒரு காவல் அதிகாரிக்கும் அவர் வந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற ஒரு கைதி இடையில நடக்கிற ஒரு கதை தான். அந்த கைதிக்கு என்ன ஃபிளாஷ்பேக் இருக்கு, அவன் எப்படி ஒரு சூழ்நிலை கைதியா மாறுறான், கடைசியில அந்த கைதி என்ன ஆனா அப்படின்றத அந்த கதை. இன்னொரு விஷயம் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப கனெக்ட் ஆனது என்னன்னா, எங்க ஊரை பேஸ் பண்ண ஒரு படம். அதாவது சிவகங்கை, அந்த ஊரை சேர்ந்த ஒரு கொலை குற்றவாளி, அவன் எதனால கொலை குற்றவாளி ஆகுறான், கடைசியில அவன் விடுவிக்கப்பட்டானா, அவன் என்ன ஆனா சூப்பரா காட்டியிருந்தாங்க இந்த படத்துல. முக்கியமா இந்த படத்துல 90களில் 1990களில் பாத்தீங்கன்னா அந்த இஸ்லாமியர்கள் மேல கெட்ட அபிப்பிராயத்தை பாத்தீங்கன்னா விதைச்சு வச்சிருந்திருப்பாங்க. அந்த பிம்பத்தை பாத்தீங்கன்னா கல்லாலலாம் இல்ல, ஒரு சின்ன பஞ்சை விட்டு எரிஞ்சு உடைச்சிருப்பாங்க. உண்மையிலே இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது எனக்கு தோணுது என்னன்னா, இத்தனை நாள் நம்ம ஏன் பார்க்காம இருந்தோம் அப்படி. கண்டிப்பா 1980களுக்கு மேல போலீஸ் ஆயிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இப்ப ரிட்டையர் ஆயிருப்பாங்க, இல்லைன்னா ரிட்டையர் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா உண்மையிலே அவங்க கடைசியா எந்திரிச்சு வரும்போது கண் கலங்கி தான் வரும். அவங்க பொதுமக்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கண்ணை துடைச்சதை நான் தியேட்டர்ல பார்த்தேன். இது உண்மை கதை அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இருக்கும் பட்சத்துல இவ்வளவு அழகான கதையை எங்களுக்கு சூப்பரா காட்டினதுக்கு சுரேஷ் ராஜகுமாரி டைரக்டருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தோட மெயின் கேரக்டர் விக்ரம் பிரபுவை பத்தி சொல்லி, அதாவது இந்த போலீஸுக்குன்னே எடுத்து செஞ்ச மாதிரி ஒரு அமைப்புல இருக்காப்ல. அது மட்டும் இல்லாம தரமா நடிக்கவும் செஞ்சிருந்தா. ஓவராலா படம் எப்படி இருந்துச்சுன்னா சூப்பரா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம போய் கண்டிப்பா பாருங்க, குடும்பத்தோட போய் பாருங்க.